ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் அவர் லிட்டில் குயின் சேனல். ஓகே, இன்றைக்கி நான் என்னுடைய சித்தி பொண்ணு, என்னுடைய தங்கச்சி அவங்களுடைய வெட்டிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இதை பார்ட் ஒன்னாக பார்க்கலாம். ஃபுல்லாக இருக்குது, அதனால் ஃபுல்லாக ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. ஸோ இது பார்ட் ஒன்னாக பார்க்கலாம். நம்ம இங்கே எங்கே போகிறோன்னா, நம்ம திருப்பூர் டு பெங்களூர் தான் போக போகிறோம். ஸோ நம்ம இப்போ இது வந்து பெங்களூர் ஸ்டேஷனு, இங்கே இறங்கியாச்சு. ஆக்சுவலி வந்து மேரேஜ் வந்து திருப்பதி கோயிலில். ஸோ அவங்கள பெங்களூர்லேருந்து பிக் பண்ணிவிட்டு திருப்பதி கிளம்ப போகிறோம். அப்படியே உள்ளே போகும்போது பந்தலெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ ரொம்பவும் பிடிச்சது. பக்கத்து வீட்டு அக்கா வந்து விசாரிக்கிறாங்க, எப்படி இருக்கீங்க, வீடியோ தானா அப்படின்றாங்க. ஸோ அப்படியே ஜாலியாக போயிட்டு பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன் பிட்வீன் கேப் நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் குட்டி தான் ஷாப்பிங் போயிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. போயிட்டு வந்தோம். அவங்களாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க வீட்டில் சித்திமாலாம். நம்ம அப்படியே சைடில் வந்து ஒரு செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன், ரீல்ஸ்க்கு யூஸ் ஆகும்னுட்டு. இது வந்து மீஷோவில் ஆர்டர் போட்ட ட்ரெஸ் எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. ஒரு 350 அந்த ரேஞ்சஸ் தான். ஸோ அப்படியே பாப்பாவுக்கு வந்து மேக்கப் ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஃபவுண்டேஷன், ஐ ஷேடோ பேலட்டு எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு 4000 பில்லை போட்டார். சரி நன்றிங்க ஐயான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்புறம் மார்னிங் பார்த்தோம்னா சித்திமா மட்டும் எழுந்துட்டு இருந்தாங்க. நான் தூங்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சடனாக எழுந்துச்சு வந்து பார்த்தா எல்லாம் ஃபுல் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனல் டச்சுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம உள்ள கலர் மட்டும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கலரை கொடுத்துட்டு நம்மளே ஏதோ போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு குளிக்கிறதுக்கு. ஏன்னா 10:30க்கு இங்கே டிடியிலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் வந்து குளிச்சுட்டு நான் பொண்ணை மேக்கப் பண்ணணும். ஆக்சுவலாக என் தங்கச்சியை வந்து மேக்கப் பண்ணணும். மேக்கப்ஸ்க்கு யாரும் வைக்கல நம்ம. ஸோ நாமளே தான் வந்து சிம்பிளாக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் எடுக்கல, நானே தான் எடுத்தேன். நைட்டே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. ஆக்சுவலி என் தங்கச்சி நேச்சுரலாகவே வந்து சூப்பராக இருப்பாங்க, அழகாக சப்பியாக. பட் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் ஃபைனல் டச் கொடுக்குறோன்னே இன்னும் கொஞ்சம் க்யூட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போட்ட மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. ஆக்சுவலாக சாரீ சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்தது பாப்பாவுக்கு அன்றைக்கி. அழகாக பூ மட்டும் கொஞ்சம் நிறைய சேர்த்து பின்னாடி வச்சாச்சு. சௌரி வைக்கல, ஏன்னா அவங்க முடிய அழகாக இருக்கும். ஸோ சாரீ மட்டும் நானே ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக மேக்கப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சரி அப்படியே வீட்டில் அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே கிளம்பணுன்னாங்க. ஸோ அதனால் கடன்னு சாமி கும்பிட்றதுக்காக அவங்க விளக்கேற்றிட்டுருக்காங்க. இந்த பிட்வீன் கேப்பில் நான் ஓடி போய் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நான் ரெடி ஆகலான்னு பார்த்தா சாரீ கட்டுறதுக்கு டைம் இல்லை. சரி வேண்டாம், நம்ம சிம்பிள் சுடிதார்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு சுடிதார் தான் வியர் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் பாப்பா சாமி கும்பிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதுதான் வீட்டில் சுற்றி இருக்கிற பெரியவங்க வந்திருக்காங்க. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தீபாரதனை காட்டினாங்க. எல்லோரும் தொட்டு கும்பிட்டுருக்காங்க. அப்படியே எல்லோரும் அவங்க அத்தை எல்லாருமே கும்பிட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் பக்கத்து வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு தங்கச்சியை. ஸோ இந்த ப்ளவுஸை வந்து அங்கேயும் பக்கத்தில் வீட்டில் எங்கேயோ தைச்சிருந்தாங்க, சூப்பராக தைச்சி கொடுத்துருந்தாங்க. மாமா, அம்மா, அப்பா, அத்தைன்னு எல்லாருமே இருந்தாங்க கூட. ஸோ ஒன் பை ஒன்னாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன் பிட்வீன் கேப்பில் நம்ம ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஓகே, நம்மளுடைய ஃபைனல் அவுட்லுக் இது தான். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தென் வந்து இப்போது என்னென்னா, வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே வந்து காயின் கையில் காசு கொடுத்துருந்தாங்கங்க. காயின் கொடுத்து அதை வந்து பொண்ணு வந்து அப்பா அம்மா கையில் கொடுக்கணுமாம்மா, ஃபைனலாக நம்ம போயிட்டு வரோம் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, எது கிழக்கு அப்படின்றது எல்லாேருக்கும் பிரச்சனை. ஸோ ஒரு வழியாக நின்றுட்டாங்க. பாப்பாவை ஆசீர்வாதம் பண்ணியாச்சு, எங்கள் சித்தி சித்தப்பாவும். பாப்பா ஆக்சுவலாக கையில் காசு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணு கலங்கிடுச்சு. அவளை பார்த்து தான் எங்கள் சித்தப்பாவும் சித்தியுமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய விஷயங்க, எல்லாம் ஜென்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் வந்து லேடிஸ்க்கு அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து சடனாக அங்கேருந்து கிளம்பும்போது அது எவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும்ல. நம்ம சொல்லும்போதே நமக்கு சங்கடமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நேச்சரை வந்து யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா. ஸோ சரி அவளை சேர் ஆஃப் பண்ணி அப்படியே ஏதோ ஒன்று கொஞ்சம் சிரிப்பு காமிச்சு வெளியே கூட்டிகிட்டு போயாச்சு. அப்புறம் இவங்க அத்தைக்கிட்டேயும் ஆசீர்வாதம் ஆனாங்க. இவங்க வந்து இந்த அத்தை வந்து எப்பயுமே எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அவள் குழந்தையிலேருந்து நாங்கள் பார்க்குறோம், எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அவங்க முன்னாடி நிற்பாங்க. என்னுடைய தம்பி, அதாவது என் தங்கச்சியோட அண்ணன், இவன் தான் பெரியவன் வீட்டுக்கு. ஸோ இவர்கிட்டையும் ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு ஒரே சந்தோஷத்தோடு அப்படியே வெளியே கிளம்ப போகிறோம். அதான் கொஞ்சம் அழுதது, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ டிஷ்யூ கையில் கொடுக்க சொல்லியிருந்தோம். டிஷ்யூ கொடுத்துட்டு தான் கண்ணெல்லாம் துடைச்சி விட்டுட்டு
அப்படியே கூட்டிகிட்டு போனோம். இங்கே பக்கத்தில் ஒரு பழக்கம் எப்பயுமே அந்த மாதிரி நலங்கு வச்சு அனுப்புவாங்க. நம்ம ஊர்லன்னா ஃபுல்லாக அப்பி விட்டுருவாங்க. 2 தவடையும் வந்து சந்தனத்திலேயே மின்னும். சந்தனத்தில் முகம் இருக்கா இல்லை முகத்தில் சந்தனம் இருக்கான்றது அளவுக்கு தெரியாத அளவுக்கு ஏதாவது பண்ணி விடுவாங்க. பட் பெங்களூரை பொறுத்தவரையும் அங்கே சிம்பிளாக சைடில் காதுகிட்ட மட்டும் ஒரு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க. அது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம். அழுது ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து ஒரு வழியாக காம்ப்ரமைஸ் பண்ணி அழுகாத வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடித்து கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிச்சு. அப்படியே இப்போ நம்ம வெளியில் கிளம்பிட்டோம். இப்போ வெளியிலேருந்து டிடி வந்து ரெடியாக இருக்குது. டிடிக்காக தான் போகிறோம். அப்படியே இப்போ வெளியில் டிஸ்ட்ரி நிறைய பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ டிஸ்ட்ரி எடுத்து தான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்காங்க என் தங்கச்சி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்கப்ஸு ஆக்சுவலி வந்து இது சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது இந்த ஸாரீ. பட் ஆனால் வியர் பண்ணதுமே அவங்களுக்கு ரொம்பவும் அழகாக இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து அப்படியே பக்கத்து வீட்டில் எல்லாம் அக்கம் பக்கம் வீட்டிலலாம் நிறைய பேர் இருக்காங்க. தேங்காய் அப்படியே சில்லாக செதறும் பாருங்கள். இப்போது பயங்கரமாக செதறி போச்சு. அப்படியே பக்கத்தில் வீட்டில் இருந்தவங்க எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னு தெரியும், பக்கத்து வீட்டில் இவங்க எல்லாமே ஒரே குழந்தையிலேருந்து ஒன்றாவே வளர்கிறாங்க. ஸோ அப்படியே சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்புகிறாங்க, எல்லாம் ஹக் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. அப்படியே நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். பக்கத்தில் எல்லாருமே சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறோம். எதுக்குன்னா இங்கே அதாவது முன்னாடி போனோம்னா ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு கூட்டிகிட்டு போனோம் அவங்கள. ஸோ அப்படியே இது ஃபுல்லாக தெரு ஃபுல்லாக அப்படியே நிரம்பி வழியுது. எல்லாம் ஒரு டைப்பாக பார்த்தாங்க. அவரை ஏன்ட்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கோயில் வந்து இவங்களுக்கு எப்பயுமே ஒரு ராசியான கோயில். எப்பயுமே எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் இந்த கோயிலை வந்து இவங்க சாமி கும்பிட்டு தான் பண்ணுவோம். ஸோ இப்போ டிடி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மீன் டைமை. ஸோ இதில் தான் நம்ம இந்த ட்ராவல்ஸில் எல்லாருமே போக போகிறோம், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த ட்ரெஸ்ஸை வந்து சடனாக போயிட்டு நான் அங்கே பிளான் பண்ணி எடுத்தது தான். பெங்களூரில் பிளான் பண்ணி எடுக்கல. ஆக்சுவலாக வந்து சித்தி அண்ணாலாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருக்குன்ட்டு. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த கலர் என்கிட்ட இல்லை. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ அப்படியே இப்போ வந்து நம்ம டிடி எல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே சின்ன சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பூ எடுத்து கொடுக்கறது நமக்கு அந்த வேலை தானே நமக்கு வரும். மெயின் வேலை நமக்கு வராது. ஸோ இந்த மாதிரி எடுப்படி வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். ஸோ பூ வைக்கிறது, சாமிக்கு டெக்கரேஷன் பண்ணுறது, பழம் இதெல்லாமே பார்த்துட்ருந்தோம். அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக முடிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து இங்கே சாமிக்கு உள்ளெல்லாம் பூஜை பண்ணியாச்சு. இப்போ வெளியில் வந்துட்டு அதாவது டிடிக்கு வந்து நம்ம பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தண்ணி போட்டு அப்படியே பொட்டு வச்சிட்ருக்கோம். நம்ம மஞ்சள் குங்குமம் அப்படியே எல்லாத்துக்கும் சுற்றி வச்சிட்ருக்குறோம். ஒன் பை ஒன்னாக மஞ்சள் வைக்க நம்ம அப்படியே குங்குமத்தை வச்சு வண்டி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணலான்னு அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஆக்சுவலி வந்து ஜாலியாக இருந்தது. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ஃபுல்லாக வந்து இருந்ததே கிடையாது. ஸோ தங்கச்சியை கூட்டிகிட்டு வரும்போது நாங்கள் எல்லா இதுலேயும் இருந்ததுனால அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்னே சொல்லலாம். சூப்பராக போச்சு. கோயில் க்ளோஸ் பண்ணிட்டாச்சு. ஏன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் கிளம்பும்போது 10:30 நினைக்கிறேன் வீட்டை விடும்போது. ஸோ அந்த மார்னிங் 10:30. ஸோ அதனால் அந்த நேரத்துக்கு பூஜை பண்ணுறதுக்கு முடியாது. கிடைக்கல, அவைலபிளாக இல்லை. எல்லாம் வேறு ஃபங்க்ஷன். ஏன்னா அன்றைக்கி முகூர்த்த நாள் வேறு. ஸோ அதனால் எல்லோரும் அந்தந்த ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. நாங்கள் ஃபைனலாக வந்து சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு கும்பிட்டுருக்குறோம். வெளியிலேயே வந்து பூஜை பண்ணுறதுக்கான தேவையான எல்லாத்தையும் வச்சு இங்கே வந்து தங்கச்சி சுற்றுறாங்க. சுற்றுறதே ஒரு சந்தோஷம் தாங்க. அழகாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஸோ நம்ம அப்படியே தீவிரமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிட்டு இப்போ வந்து தேங்காய் உடைக்க போகிறோம். ஆக்சுவலாக பாப்பா கையில் உடைக்க சொன்னாங்க. ஆனால் அவளுக்கு கொஞ்சம் பயம். சரி கொட்டிட்டு இல்லை நான் உடைக்கல அப்படின்னுட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ சாமி நம்ம விட்டா போதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒடிச்சாச்சு. ஏதோ தேங்காய் ஸ்டில்ல நம்ம மேலே எதுவும் படாத வரையும் நமக்கு ஒரு சந்தோஷம். சேதாரம் நமக்கு எதுவும் இல்லைப்பா சாமி அப்படின்ட்டு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படியே இப்போது கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிஞ்சு. இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை மட்டும் அந்த காருக்கடியில் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதாவது சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ண எலுமிச்சை பழத்தை வந்து டயர் கடியில் வந்து வைக்க சொன்னாங்க. நம்ம குடுன்னு ஓடி போய் நம்ம சேடி ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி வைக்கணுமா பின்னாடி வைக்கணுமா நடுவில் வைக்கணுமா அப்படின்னு நம்ம வழக்கம் போல் டிஃப்ரெண்ட்டான கேள்வியை கேட்டுட்டு ஒவ்வொரு டயர் கடியில் வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக வந்து வண்டி ரெடி ஆகிடுச்சு, கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாமே வச்சு செட்டப் பண்ண உடனே இப்போ தங்கச்சி வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு காரில் ஏறுறதுக்கு.
ஃபைனலாக அப்படியே எல்லாருமே வந்து இறங்கலான்னுட்டு ஸோ சித்தப்பா வந்து சாமி கும்பிட்டு லெமனை புழிஞ்சு 2 சைடும் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ பேபி வர போகிறாய்ங்க. பேபி மீன்ஸ் என் தங்கச்சி. உடனே எங்கள் பேபி காணாதீங்க. இவ தான் ஆக்சுவலாக தங்கச்சி வந்து உள்ளே ஏறியாச்சு. ஃபஸ்ட்டு அவங்க தான் உள்ளே காலை வச்சாங்க. ஸோ ஏறிட்டு நாங்கள் அப்படியே 1 பை 1 எல்லாருமே வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஏற்றியாச்சு. ஸோ அப்படியே கிளம்பிட்டோம். எல்லோரும் அவங்கவுங்க சீட்டை வந்து ஆக்குபை பண்ணியாச்சு. ப்ளேஸ் தாராளமாகவே இருந்துச்சு. அப்படியே போகிற வழி ஃபுல்லாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஒரே சாங்ஸ் தான். சாங்ஸ் வச்சு நல்லா ஜாலியாக ஆடிட்டு போனோம். ஆக்சுவலாக வந்து இது சாங்ஸ் போடலான்னு ஆசைப்பட்றோம். ஒவ்வொரு டைம் நம்ம போடும்போதும் வந்து காப்பிரைட் வந்துடுது. அப்படியே பிளாக்வுட் வந்துடுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணாலுமே நமக்கு அந்த சாங்ஸ் எதுவும் போடும்போது பிளாக்வுட் வந்துடுது. அதுக்கு என்ன பண்ணுறது எனக்கு ஐடியா இல்லை. யாராவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னுட்டு. ஆனால் சில பேரில் வீடியோவில் போடுறாங்க, சாங்ஸோடவே போடுறாங்க. பட் அது காப்பிரைட்ஸ் வர்றதே கிடையாது. அது வருது. அது எப்படின்றது எனக்கு ஐடியாவே இல்லை. ஆக்சுவலி எனக்கு இன்டெப்த்தாக இன்னமும் வந்து நான் யூடியூப்ஸை பார்க்கல. ஸோ உங்களுக்கு யாருக்கும் ஐடியாஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இந்த ஸ்டெப்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் கனிமா சாங்ஸ்லேருந்து இன்றைக்கி சாங்ஸ்லேருந்து அன்றைக்கி சாங்ஸ் ஜாலியாக கனிமா சாங்ஸு, போட்டு தாக்கு சாங்ஸு அப்படின்னு பயங்கரமாக ஆடிட்டு போயிருந்தோம். இங்கே பக்கத்தில் நல்ல கம்பெனி கொடுத்தாங்க. இந்த தங்கச்சியை வச்சு நல்லா ஓடிட்டு போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அவ்வளோக்கும் ஆடணும்னு ஆசை. பட் இது அவளால் முடியல. சரி வேண்டாம், சாரி அன்கம்ஃபர்ட்டாக இருக்குன்ட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, அவங்க நேம் வந்து கௌசல்யா அம்மா. அவங்க அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட். அவங்கள நான் தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். டாடி ஆடிட்டு வந்தார். ஸோ சூப்பராக போச்சு. இது வந்து சிரிக்க அந்த சாங்ஸுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவல் முடிச்சுட்டு அப்படியே ஒரு டீ பிரேக் எடுத்தோம். டீ பிரேக் எடுக்கும்போது நான் டீ குடிக்கல. ஸோ நான் பாதாம் பால் வாங்கிட்டேன். அப்படியே முடிச்சுட்டு பக்கத்தில் போனால் ஹோட்டலில் இருந்து ஸோ ஹோட்டலில் எல்லாமே சாப்பிட்லாம். ஆக்சுவலாக வந்து டைமிங் சாப்பிடும்போது 2:00 3:00 ஆகிடுச்சு நியர்பையை. ஸோ எல்லோரும் செம்ம பசி. ஸோ அப்படியே எல்லாருமே 1 பை 1 ஆர்டர் பண்ணோம். நான் வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட் மஞ்சூரியன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஆக்சுவலாக வந்து இது பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. ஸோ அவங்களும் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஹோட்டல்லேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இப்போ திருப்பதி ரீச் ஆகிட்டோம். திருப்பதி ரீச் ஆனது உடனே எல்லாமே வந்து இறங்கிட்டு செக்இன் பண்ணுறோம். பேக்ஸ் எல்லாமே வந்து லக்கேஜஸ் எல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு தான் உள்ளே போகணுமாம்மா. ஆக்சுவலாக எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே விடுவாங்க இங்கே ரூல்ஸு. எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம இப்போ திருப்பதிக்கு வந்து கிளம்பியாச்சு. அப்படியே இப்போ மேல் திருப்பதி போகிறோம். சூப்பராக இருந்ததுங்க. வியூவெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ தங்கச்சி அதை வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே வந்தாங்க அவங்களுமா. ஸோ ரொம்ப பிடிச்சது. அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ அங்கே நாங்கள் ரீச் ஆகவே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 7:30 7:30 ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு எல்லாமே சாப்பிட்டு தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் வந்து 3:00 எழுப்பி விட்டாங்க. சரி முகூர்த்தம் வந்து நமக்கு டைமிங் வந்து அங்கே 6:00 தான் டைமிங் கொடுத்துருந்தாங்க மேரேஜுக்கு. ஸோ அதனால் வந்து காலைல இந்த சடங்கு பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே காலையில் எழுப்பி விட்டாங்க. 3 மணிக்கெலாம் எழுப்பி ஆக்சுவலாக வந்து குளிக்கல அப்போ. அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒன்று சடங்கு பண்ணுவாங்க. ஸோ பொண்ணு மாப்பிள்ளைய வர வச்சு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரியவங்க வந்து ஒரு 4-5 பேர் வந்து நலங்கு வச்சாங்க. அதுவுமே செம்மையாக போச்சு. ஆக்சுவலாக வந்து அதுக்கு முன்னாடி குளிச்சிடலான்னு பிளான் பண்ணோம். பட் குளிக்க முடியல. ரூம்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்குமே கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. என்ன ஒன்று, இது வந்து மாப்பிள்ளைக்கு அம்மா. ஸோ அவங்களும் வந்து நலங்கு வைக்கிறாங்க. முன்னாடி வச்சது அத்தை வச்சுருந்தாங்க. ஸோ அம்மாவும் வைக்கிறாங்க. 2 பேரும் எல்லோரும் ஒரே டயர்டாக இருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஏன்னா இங்கேருந்து நமக்கு திருப்பதி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸுங்க. இங்கேருந்து பெங்களூர் டு திருப்பதியும் டிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து நம்ம பெங்களூர் போகணும், பெங்களூர்லேருந்து திருப்பதி போகணும். ஸோ சுற்றி எல்லா பக்கமும் போகிற வேலைக்கு ரொம்ப ட்ராவலிங் தான். ட்ராவலிங்னாலே எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இதில் 3:00 வேறு எழுப்பி விட்றாங்களே அப்படின்னு இருந்தோம். சரி பட் ஒரு நாள் தானே, இது ஒரு என்ஜாயான மூமெண்ட்டு. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணியிருந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேப்சர் பண்ணேன். சூப்பராக போச்சு. எல்லோரும் டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால் எல்லாம் உம்முன்ட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி மாப்பிள்ளைக்கு பர்த்டே. ஸோ அதுவும் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது எல்லாருக்குமே. ஆக்சுவலாக அவருக்கு இன்றைக்கி பர்த்டே அன்றைக்கே தான் வந்து கல்யாணம், அதாவது மேரேஜ் டேவுமே. ஸோ இதெல்லாம் கிடைக்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, ரேர் தான். பட் எனிவே சூப்பர் தான்ல. நீங்களும் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பிளெஸ்ஸிங் பண்ணுங்கள். எப்படி இருக்காங்க என்னன்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எப்படி போச்சு இந்த விலாக், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
5 பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. வச்சுட்டு இதோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து நாங்களாம் வைக்கலான்னு ஆசைப்பட்டோம். பட் எல்லோரும் வச்சுட்டு டைம் தான் வேஸ்ட் ஆகுது. ஆக்சுவலாக வந்து முகூர்த்தம் வந்து 6:00 எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. அதனால் கடகடன்னு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ 4 பேரா 5 பேர் வச்சுருந்தாங்க. வச்சுட்டு இப்போ ஃபைனலாக வந்து ஆர்த்தி எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த நலங்கு வச்ச 5 பேருமே மாமா, மாமிங்க, அத்தை, அம்மா எல்லாமே வந்து சேர்ந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. எடுத்து ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே. இதுக்கு மேலே நம்ம ரெடி ஆகிட்டு இப்போது நம்ம மண்டபம் அதாவது மேரேஜுக்கு அங்கே போகிறோம் மண்டபத்துக்கிட்ட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இது எப்படி இருக்குது என்னன்றது சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொண்ணை வந்து நான் கூட்டிகிட்டு போயாச்சு. அதுக்கு அடுத்து மேரேஜ் தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.